அழகே அழகு சீரியலில் பாக்கியராஜ் கிட்ட மலர் பேசிட்டு வழக்கம் போல் கிச்சன் வேலைகளை பார்க்கறக்காக கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. அப்போ லக்ஷ்மி வெளியில் வந்து மலர் மாமாவை பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர் இல்லத்த, நான் இப்போ தான் வரேன், நான் மாமாவை பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க. என்கிட்ட தான் படுத்திருந்தாரு, இப்போ பார்த்தா காணோம், வாக்கிங் போயிருப்பாரோ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர் ஆமாத்த, எப்போவுமே வாக்கிங் போகிற டைம் தானே இது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எதுக்காக இன்னைக்கு வாக்கிங் போகணும்? நேற்று அவள் பண்ண கூத்தில் மொத்த ஊரும் நம்மளை தான் வேடிக்கை பார்த்தது. இப்போ அவரை எல்லாரும் கேள்வி கேட்க போகிறாங்க. இங்கே வந்து நம்மக்கிட்ட எரிஞ்சு விழுக போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் அதை கண்டுக்காம கிச்சனுக்குள்ளே வேலை பார்க்குறக்காக போயிடுறாங்க. லக்ஷ்மி சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு மலரு மலரு காஃபி கொண்டு வா எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மலரும் அங்கே ஆல்ரெடி டிப்ரெஷனில் இருந்தங்காட்டி கத்திக்கிட்டும் முணங்கிக்கிட்டுமே அழுதுகிட்டே காஃபியை போடுறாங்க. போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. அப்போ பாக்கியராஜ் மலரோட ஞாபகத்திலேயே உட்காந்துருக்காங்க. சரி, மலர்கிட்ட இதை பற்றி பேசியே ஆகணும்னு கிச்சனுக்குள்ளே போக போகிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி என்னடா காலங்கத்தால் கிச்சனுக்குள்ளே உனக்கு என்ன வேலை? ஆம்பளை பையன் எந்திரிச்சமா குளிச்சமா கிளம்பணுமான்னு இல்லாமல் பொண்டாட்டி முந்தானியை பிடிச்சிட்டே சுற்றிட்டு இருங்கடா அப்படின்னு பேசுகிறாங்க. அதை மலர் கிச்சனுக்குள்ளே இருந்து கேட்டுட்டு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகுறாங்க. பாக்கியராஜ் இருந்துட்டு அம்மா தண்ணி குடிக்கிறதுக்காக உள்ளே போகிறேன், அதுக்கு கூட போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. மலர்கிட்ட மலரு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. மலரை பிடிச்சி நிறுத்தி மலரு நான் கொஞ்சம் சொல்கிறத கேளேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்க, எனக்கு காது கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நான் சொல்கிறத கேளு. சரி சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தா நீ வேணா உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர் அம்மா வீட்டுக்கா? உங்கள் அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டீங்களா? தெரியாம தானே போயிட்டு வர சொல்கிறீங்க, அப்படித்தானே இருக்குது என்னோட பொழப்புத்தனம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் என்ன மலர் நீ மதி சொன்னதை பெருசாக எடுத்துக்கிட்டு மதியாட்டவே இருக்கணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர் மதியாட்ட இருக்கணும்னு நினைக்கல, ஆனால் மதி சொன்னது உண்மைதானோன்னு நினைக்க தோணுது. அதை நினைக்க நினைக்க என்னாலேயே என்னை தாங்கிக்க முடியல, என்னை பார்க்குறக்கு எனக்கே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் என்ன மலர் நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிற, ஒன்று பண்ணலாம், நானும் நீயும் மதியை போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர் நானே உங்ககிட்ட இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன், நான் மதியை பார்த்து பேசியே ஆகணும், இல்லைனா என் மண்டையே வெடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் சரி நீ ரெடியாகு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர் என்னது இந்த வேலைகளையெல்லாம் விட்டுட்டு நான் ரெடியாகி உங்கள் கூட வந்தால் உங்கள் அம்மா அப்பா விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மலர், அதை நான் பார்த்துக்கிறேன், நீ வேலைகளை முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் வெளியில் வந்து அம்மா நான் மலரை கூட்டிகிட்டு ஸ்கூல் வரைக்கும் போகணும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி ஏண்டா என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா, பாப்பா ஸ்கூலில் பேரண்ட்ஸை வர சொல்லியிருக்கிறாங்க, அதனால நாங்கள் 2 பேரும் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி ஓ அப்படியா, அப்புறம் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் யார் செய்கிறது? நீ மட்டும் போனால் பத்தாதா, அவளும் வரணுமா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, பேரண்ட்ஸ்னால் நாங்கள் 2 பேரும் தானே அப்படின்னு பாக்கியராஜ் கொஞ்சம் சிடுமூஞ்சியோடவே சொல்கிறாரு. லக்ஷ்மி அதோட ஆஃப் ஆகிட்டு சரி சரி போயிட்டு சீக்கிரம் கொண்டு வந்து விட்டுரு அவளை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு பாக்கியராஜும் மலரும் கிளம்பி வண்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே இங்கே ராகவன் வந்துடுறாரு. லக்ஷ்மி கிட்ட எங்கே போகிறாங்க 2 பேரும் அப்படின்னு கேட்குறாங்க. அது ஏதோ பாப்பா ஸ்கூலில் மீட்டிங்கா, அதை பார்க்குறக்காக 2 பேரும் போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எதுக்கு இன்றைக்கி வாக்கிங் போனீங்க? எல்லாரும் உங்களை கேட்டு கொண்டிருப்பாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் லக்ஷ்மி, எனக்கே ஏண்டா போனோம்னு ஆகிப்போச்சு, ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறானுங்க. அந்த பக்கத்து வீட்டு முனுசாமியில் அவன் வீட்டில் 1008 ஓட்டையை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டு ஓட்டையை பற்றி பேசுகிறான், அவனை வந்த கோவத்துக்கு அறையலான்னு ஆகிப்போச்சு எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு லக்ஷ்மி நம்ம வீட்டில் தப்பை வச்சுக்கிட்டு அடுத்தவங்களை பேசி என்னங்க பண்ணுறது, எல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தாலே மகாராணி, அவளை வச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே மலரும் பாக்கியராஜும் மதி வீட்டுக்கு போயிடுறாங்க. மதி வீட்டுக்குள்ளே போனதும் காஞ்சனா வாமா வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் வரவேற்கிறாங்க. உள்ளே போய் சோஃபாவில் உட்காந்ததும் ராமமூர்த்தி வந்து என்னம்மா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர் அதை நாங்கள் தான் கேட்கணும், எப்படி இருக்கீங்க, மதி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காஞ்சனா இருக்கா, அங்கே என்னதான் நடந்தது, என் பொண்ணு வெளியில் உட்காந்துருந்தாலாமா, இவர் வந்து சொன்னதும் என் நெஞ்சே வெடிச்சிட்ற மாதிரி ஆயிடுச்சு, என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இப்படியா வெளியில் தாட்டி விடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியராஜ் எல்லாமே கைமீறி போயிடுச்சுங்கத்த, என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல, நாங்கள் எவ்வளவோ தூரம் சொல்லி பார்த்தோம், அவங்க தான் கேட்கல, பேச்சு முத்தி போய் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதுக்கு ராமமூர்த்தி, நான் அப்பவே நினைச்சேன் தம்பி, அவன் வெளியில வந்து உட்கார்ந்துருக்க மாட்டா, உங்க வீட்டு ஆளுங்க தான் வெளியில போக சொல்லியிருப்பாங்கன்னு. அதே மாதிரி தான் நடந்திருக்குல்ல. என் பொண்ணு என்ன வேணாலும் தப்பு பண்ணியிருக்கட்டும், அதுக்காக இப்படியா அர்த்த ஜாமத்துல வெளியில போக சொல்லி கதவை சாத்துறது? சேச்ச, என்ன மனுஷங்க அவங்கெல்லாம் அப்படின்னு பேசுறாங்க. மலர் என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியாவே உட்கார்ந்துருக்காங்க. காஞ்சனா, ஐயோ நான் பேசிட்டு உங்களுக்கு எதுவுமே குடிக்க கொடுக்கலையே, இருங்க கொண்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உள்ள போறாங்க. ராமமூர்த்தி கிட்ட, அப்பா மதி எங்க அப்படின்னு மலர் கேட்குறாங்க. அதுக்கு ராமமூர்த்தி, இந்தாம்மா காலேஜ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு போயிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மலர், என்னப்பா நேத்து தான் வந்திருக்காங்க, ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல, அதுக்குள்ள எதுக்கு காலேஜுக்கு போனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காஞ்சனா காஃபி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே, அதையேதான் மலர் நானும் சொன்னேன், அவள் வீட்டில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னான், சரின்னு நாங்களும் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக மதி உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. இவங்க 2 பேரும் உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு மதிக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சனா பக்கத்தில் போய் நின்னுறாங்க. மதியும் மலரும் கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்காங்க. அந்த அமைதியை போக்குற விதமாக பாக்கியராஜ் இருந்துட்டு, மதி எப்படிப்பா இருக்க, காலேஜ் எல்லாம் போயிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் ராமமூர்த்தி இருந்துட்டு, என்னம்மா சீக்கிரம் வந்துட்ட அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா போன வேலை முடிஞ்சு அதான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியராஜ் மலர்கிட்ட மதிக்கிட்ட போய் பேசுன்னு கஞ்சாட காமிக்கிறாங்க. அதை பார்த்த மதி, என்னாச்சு, என்ன உங்களுக்குள்ளேயே பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியராஜ், மலர் தான் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா, அதுதான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துட்டு, நானே அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன், அவங்களே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் இருந்துக்கிட்டு, மதி நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அப்படின்னு கூட்டிட்டு பெட்ரூம்குள்ளே போகிறாங்க. ராமமூர்த்தியும் காஞ்சனாவும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரி எதுக்கு கேட்கணும்னு அமைதியாக விட்டுறாங்க. ரூம்குள்ளே போன மலர் மதியை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாங்க. அதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மதி, ஏன் என்னாச்சு, வீட்டில் ஏதாவது பிரச்சனையா, உங்களையும் ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்னு மதி பதறாங்க. அதை பார்த்த மலர், மதி நான் தான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ கூட என்னை பற்றி தான் நீ கவலைப்படுறல்ல, நான் உன்னை கவலைப்பட்டு வந்தா நீ என்ன விசாரிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மதி, நான் தாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், என்ன இருந்தாலும் நான் உங்களை அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மலர், இல்லை மதி, நீ சொன்னப்ப எனக்கும் கோபம் வந்துச்சு, ஆனால் நீ போனதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தா நீ சொன்ன மாதிரி தான் நான் இந்த வீட்டில் இத்தனை நாளாக இருக்கேன்னு நினைக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலை. நீ சொன்ன மாதிரி தான் சுயமரியாதை இல்லாமையே வாழ்ந்து பழகிட்டேன், எதுக்கு எடுத்தாலும் சாரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை செஞ்சு கொடுத்துக்கிட்டு ஒரு அடிமை மாதிரி தான் வாழ்ந்திருக்கேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நான் இது நம்ம குடும்பம் தானேன்னு செஞ்சேன், ஆனால் அவங்க என்னை அவங்க வீட்டு போனால் நினைக்கவே இல்லை மதி, நீ செஞ்சது தான் கரெக்டு, உன்ன மாதிரியே நான் ஆரம்பத்திலேருந்து இருந்திருந்தா நானும் கொஞ்சம் சுயமரியாதையோடு இருந்திருப்பனோ என்னவோ அப்படின்னு சொல்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு, இப்போ நான் எங்கே போயிட்டு வரேன் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மலர், காலேஜுக்கு உங்கள் குழந்தை மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறக்காக உங்கள் குழந்தை இருக்கிற ஸ்டேஷனுக்கே போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் மலர் ஷாக் ஆகி நிற்கிறாங்க. ஏன் ஷாக் ஆகிட்டீங்க, முழுசா கேளுங்க அப்படின்னு மதி சொல்கிறாங்க. இதுதான் இனி நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன்.